வரலாற்று பெருமைமிக்க நினைவில் கந்தசுவாமி கோயில் கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்ற 33 கொண்ட மிகப்பெரிய கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு ஒளியாக, ஒரு விருட்சமாக உலகம் இந்த திருக்கோயிலை அறிய வைத்த பெரிய சன்னியாசியாரை நன்றியோடு நாளும் வணங்குவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு வரலாற்று உருவச்சிலை அங்குரார்ப்பண வைபவத்திலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். மஞ்சத்தடி என்று வரலாறு சொல்லுகின்ற இந்த புண்ணிய பூமியிலே தான் உலக பெருமஞ்சம் உருவாக்கப்பட்டது. இந்த உலக பெருமஞ்சத்தை உருவாக்கி ஒருமுல தொண்டோடு சித்துக்களாலும் ஞானத்தினாலும் அருட்பார்வையினாலும் அகிலத்தை ஆற்றுப்படுத்திய பெரிய சன்னியாசியார் என்ற அற்புத மகான் உறைந்திருக்கின்ற சமாதி மேலே எழுந்த திருக்கோயில் வாயிலே அவர்கள் இன்றைக்கு மீண்டும் தன்னுடைய சமாதியை தானே பார்ப்பது போன்ற ஒரு காட்சியை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த சிற்ப கலைஞன் மிக அற்புதமாக பெரிய சன்னியாசியாரை எங்கள் மனம் முன்னே எங்கள் அகத்திலே இருந்த சன்னியாசியை இன்றைக்கு புறத்திலே கொண்டு வந்து கையெடுத்து கும்பிட வைத்திருக்கின்றார். உலகம் உள்ளவரை, சூரியன் சந்திரன் உள்ளவரை இந்த உருவச்சிலை இடுவில் கந்த பெருமானுடைய வாசலிலே காலங்காலமாக காப்பாற்றப்பட வேண்டும். இங்கே சின்ன சிறிய குழந்தைகள் எல்லாம் என்று பார்க்கிறார்கள். நாளைக்கு இவர்கள் தான் இந்த சிலையை பாதுகாக்க வேண்டியவர்கள். இவர்கள் தான் இந்த கந்த சுவாமியாருடைய பெருமையை காப்பாற்ற வேண்டியது. இந்த குழந்தைகள் எல்லாம் இதை கவனமாக பராமரிக்க வேண்டும். எங்கள் ஒவ்வொரு சந்ததியும் இந்த பெருமைகளை போட வேண்டும். பெரிய சன்னியாசியார் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு யாரும் உயிரோடு இல்லை. ஆனால் செவி வழியாக எங்கள் முன்னோர்கள் இந்த மகானை பற்றி எத்தனை கதைகளை சொன்னார்கள். இந்த மகான் செய்த உயர்ந்த அற்புதங்களை பற்றி சொன்னார்கள். ஏழைகளின் கண்ணீரை துடைத்த வரலாற்றை சொன்னார்கள். பெரிய மகான் இந்த பெரிய சன்னியாசியார் செய்த இந்த பெரிய உலக பெருமஞ்சம், அவர் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் போய் இந்த வேம்பை அங்கே மஞ்சத்தடிக்கு இந்த இடத்துக்கு அனுப்புவென்றால் அனுப்ப வேண்டியதுதான். இல்லை என்றால் அந்த வீட்டிலே ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து பின்னாலே மண்டாடி கொண்டு வந்து இந்த மரங்களை குவித்தார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்திலே மலை போல் மரங்கள் குவித்ததாக செவிவழியாக சொல்லுவார்கள். இந்திய சிற்ப கலைஞர்கள் அந்த கடற்கரையிலே குடும்பிக்காரர் வந்து இறங்குவார்கள் என்று சன்னியாசியாருக்கு முருகன் காட்சி கொடுத்து சொன்னார். அந்த இடத்திலே நின்று ஏலேலோ பாடி தாண்டவமாடி மண்ணுக்குள்ளே இருந்து முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்ற போது இருட்டுக்குள்ளே படகிலே வந்து குடும்பிக்காரர் பல பேர் இறங்கினார்கள். அவர்களை கொண்டு வந்து எத்தனையோ வருஷம் பானையிலே பொங்கி ஒவ்வொரு நாளும் சோறு கொடுத்து இந்த இடத்திலே அந்த மஞ்சள் உருவாக்கப்பட்டது. இந்த மஞ்சள் எழுந்த போது இன்றைக்கு நல்லூர் கந்தசுவாமி கோயில், பெரிய முதலியார் கோயில், இந்த முதலியார் கோயிலுக்கு, அந்த நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு இந்த மஞ்சத்தை தாரங்களுக்கு வந்து அடம் பிடித்தார்களாம். அது மட்டுமல்ல, இந்த மஞ்சள் நினைவில் கந்தசுவாமி கோயில் வாசலுக்கு போவதற்காக இந்த இடத்திலே இருந்து 2 பக்கமும் எல்லாரும் தன்னுடைய வேலியை வெட்டி மஞ்சள் மூடுவதற்கு பாதை கொடுத்தார்களாம். அதனாலேதான் இந்த கோயிலே இருந்து அங்கே நினைவில் கந்தசுவாமி கோயில் வரை 2 பக்கமும் அகலமாக இருப்பதற்கு அதுதான் காரணம் என்று வயதிலே மூத்தவர்கள் எல்லாம் சொல்லுவார். எவ்வளவோ பெரிய வரலாறு, உலக பெருமஞ்சம், மூதாதையர்கள் வடம் பிடித்து இழுத்து இன்றைக்கு எத்தனை சந்ததியாக இந்த மஞ்சத்தை வடம் பிடித்து இழுக்கின்றோம். அந்த மஞ்சத்தை இந்த உலகத்துக்கு தந்த மகா ஞானியை இன்றைக்கு அவர் சமாதி இருக்கின்ற இடத்திலே இருந்து உருவச்சிலையாக கையெடுத்து கும்பிடுகின்ற காட்சியாக இங்கே இருந்து இந்த
இந்த ஊர்வலம் புறப்பட்டு நிரந்தரமாக கந்த பெருமானுக்கு முன்னாலே காட்சி கொடுக்க போகின்றார். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்களுடைய பாதம் பட்ட இடங்கள் எல்லாம் புண்ணிய இடங்கள். அதனாலேதான் இன்றைக்கு நல்லூர் கந்த சுவாமி கோயிலே கூட கருவறைக்கு பின்னாலே ஒரு இஸ்லாமிய சித்தருடைய சமாதி இருக்கின்றது. அந்த சமாதிக்கு பக்கத்திலே தான் நல்லூர் கருவறை இருக்கின்றது. இன்றைக்கு நல்லூர் கந்த சுவாமி கோயில் வைரவர் வாசல் முஸ்லிம்களுடைய பெயரிலே தான் இருக்கின்றது. பல பேருக்கு தெரியும். ஏனென்றால் அவர்களுடைய ஒரு துறவி ஒருவருடைய சமாதி நல்லூர் கருவறைக்கு பின்னாலே இருக்கிறது. இன்றைக்கும் அதுக்கு விளக்கு வைக்கப்படுகிறது. அதே போல செல்லச்சென்னதி மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலே கதிர்காமர் என்கின்ற ஒரு மகான் செல்லச்சென்னதி சார்ந்த அந்த அவர் செல்லச்சென்னதி கோயில் இருக்கவில்லை. கதிர்காமத்துக்கு போவதற்கு அந்த ஏழைக்கு வசதி இல்லை. அந்த இடத்திலிருந்து அழுது கொண்டு முருகாவினிடத்திலே வருவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை என்கின்ற போது முருகன் முன்னாலே காட்சி கொடுத்து, என்னை நீ அங்கே வந்து பார்க்க வேண்டாம், இங்கேயே நான் வந்து விட்டேன் என்று அந்த இடத்திலே இருந்து 21 ஆலவிலையிலே நீ கொண்டு வர இருந்த அரிசியை இதிலே பொங்கி எனக்கு சாப்பாடு என்று வாங்கி சாப்பிட்டார். இன்றைக்கு 21 ஆலவிலையிலே சன்னதியிலே கருவறையிலே அவர் வந்த வேலுக்கு பூசை நடக்கிறது. அந்த கருவறைக்கு பக்கத்திலே அந்த கதிர்காமருடைய சமாதி வைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அதுக்கு அபிஷேகம் நடக்கிறது. எங்கேயும் எழுச்சி பெற்ற கோயில்கள் எல்லாம் சன்னியாசிகள், சித்தர்கள், யோகிகள், மகான். தெல்லிப்படை துக்கியம்மன் கோவில் கூட கதிர்காமு என்று சொல்லப்படுகிற ஒரு சித்தர் காசியிலே தவம் இருந்து விட்டு வருகின்ற போது அவருடைய குரு கொடுத்த யந்திர தகடு ஒன்றை கொண்டு வந்து காடாக இருந்த தெல்லிப்படை உடுகோடு என்கின்ற அந்த கிராமத்திலே இடுப்ப மரத்துக்கு பாம்பு புத்துக்கு பக்கத்திலே வைத்து கும்பிட்டார். அந்த இடம் அந்த சன்னியாசியினால் கோயிலாகியது. இன்றைக்கு தெல்லிப்படை துக்கியம்மன் கோயில் விருட்சம் பெற்றது. எங்கெல்லாம் சித்தர்கள் இருந்தார்களோ, ஞானிகள் இருந்தார்களோ, அவருடைய ஞான பிரவாகம் என்றும் குறைவதில்லை. இணைவில் கந்த சுவாமி கோயில் இந்த நாட்டிலே இணைவில்லே பெருங்கோயில் என்று அழைக்கப்பட்ட கோயில். அந்த பெருங்கோயில் என்கின்ற சொல்லுக்கே பெரிய சன்னியாசி தான் காரணம். அந்த மகானை நன்றியோடு இன்றைக்கு எத்தனையோ இந்த இடத்திலே மூதாதையர்கள் அதனை சமாதி வைத்து கோயில் கட்டி இந்த கோயில் இன்றைக்கு பெருங்கோயிலாகிவிட்டது. கருவறையிலே அவர்தான் இருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய திருவருளை இன்னும் பிரகாசிப்பதற்கு நினைவில் கந்த சுவாமி கோயில் பெரிய கும்பாபிஷேகத்தோடு இந்த செயற்கரிய கைங்கரியத்தை ஒரு இளைஞர் குழு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்ட வேண்டியது. ஒரு பெரிய ஒரு வரலாற்று கைங்கரியத்தை செய்திருக்கிறார்கள். சன்னியாசியாருடைய சிறப்புகளை, அவருடைய திருவருளை, ஈழத்து சித்தர் பாரம்பரியத்தினுடைய ஒரு ஆணி வேரை, அவருடைய இந்த உலக பெருமஞ்சத்தை இன்றைக்கு எத்தனை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆராய்கின்றார்கள். எப்படி இந்த ஞானி இந்த பெரிய மஞ்சத்தை தன்னுடைய கனவிலே கண்டதை நனவாக்கி இந்த சந்ததிக்கு கையளித்து விட்டு போய்விட்டார். நினைவிலுக்கு மக்கள் படையெடுத்து பக்தியோடு வருகின்ற நாள், உலக பெருமஞ்சம் ஓடுகின்ற நாள். தைப்பூசத்தில் அன்றும் ஆனை திருவிழாவிலும் எல்லா ஊர் மக்களும் உணவிலுக்கு வருவது இந்த பெரிய சன்னியாசியார் படைத்த மஞ்சத்தை அமைக்க வேண்டும் என்று பல பேர் உள்ளத்திலே எழுந்த போதிலும் தம்பி ஜெயமோகன் அவர்களுடைய உந்துதலும், இங்கே சிவலிங்கம் சிவகங்கை அவர்களுடைய கலைஞர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு ஒரு மாபெரும் சாதனை. எனவே ஜெயமோகன் ஒரு இளைஞன் இப்படி ஒரு சிந்தனை எடுத்ததும் அந்த முயற்சி இப்படி வெற்றி அளித்திருப்பதும் நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் கந்த சுவாமி கோயில் என்றுமே காண முடியாத ஒரு பெரிய கும்பாபிஷேகத்தையும் இன்றைக்கு 10,000 கலசங்கள் வைத்து அபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு நான் அறிய எங்களுடைய பிறவியிலே நாங்கள் சந்திக்காத ஒன்று 10,000 கலசங்களினால் அபிஷேகம். அது எங்களுடைய கிராமத்துக்கு பெருமை. ஒரு குடத்திலே செய்கின்ற அபிஷேகத்தையே நாங்கள் எவ்வளவு கையெடுத்து கும்பிடுவோம். நள்ளிரவு 12 மணியில இருந்து அதிக விடிய இன்று பகல் 11 மணி மட்டும் அத்தனை சிவாச்சாரியர்கள்
இணுவில்லி ஒரு வரலாறு இன்றைக்கு படைத்து விட்டார்கள். திருக்கேதீஸ்வரத்தினுடைய செம்புகள் தொடக்கம் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய எல்லா பாகங்களிலும் இருக்கின்ற கோயில் செம்புகள் எல்லாவற்றையும் சேர்த்து இன்னும் 1200 சேரவில்லை என்று முந்த நாள் சொன்னார்கள். நேற்று சொன்னார்கள். கேட்டதற்கு மேலால் வந்துவிட்டது. 10,000 செம்பும் வந்துவிட்டது. முருகன் திருவருளை நாங்கள் எப்படி சொல்வதென்று குருக்களும் அங்கே ஆலய தர்மகர்த்தாக்களும் சொல்லி பெருமைப்பட்டார். 10,000 செம்பு கலசங்களினாலே அபிஷேகம் செய்வது என்பதை நீங்கள் யாரும் இப்பொழுது கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அந்த வரலாறு இடமில்லை கிடைத்தது. சில பேர் நினைப்பார்கள் இதெல்லாம் பணத்தை செலவழிக்கிறார்கள், விசும்பு செய்கிறார்கள். இல்லை, பணம் இருந்தாலும் மனம் பெற வேண்டும், பணம் இருந்தாலும் சந்தர்ப்பம் பெற வேண்டும். கடவுள் கொடுத்ததை கடவுளுக்கு காணிக்கையாக்குகின்ற போது அது கடலாகும். எனவேதான் இந்த கருணையான முயற்சிகளை வாழ்த்துங்கள். எங்கள் ஊர் செய்த மாதவம், நாங்கள் இன்றைக்கு செய்த புண்ணியங்களை விடுங்கள், மூதாதையர்கள் செய்த புண்ணியம் இப்போ எங்களை வழி நடத்துகிறது. எங்கள் மூதாதையர்கள் ஒரு முடன் தண்ணீர் குடிப்பதென்றால் என்ன, இணுவில் மக்கள் கோயிலை கும்பிட்டுத்தான் தண்ணீர் குடித்தார்கள். கோயிலுக்கு தொண்டு செய்தார்கள். அள்ளி விபூதி பூசிக்கொண்டுதான் வீட்டுக்கு வெளியே போனார். அந்த இணுவில் தந்த தெய்வீகம் தான் இன்றைக்கு ஒவ்வொரு அறுவடையும். அதனாலே சமாதி கோயிலாக இருக்கின்ற இந்த அருணகிரிநாத முருகப்பெருமான் கோயிலே இன்றைக்கு ஒரு வரலாறு தொடங்குகிறது. இங்கே பெரிய சன்னியாசியார் இந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே எல்லாரையும் ஆசீர்வதித்து கந்த சுவாமி கோயில் வாசலிலும் நான் காவலுக்கு இருக்கிறேன் என்று இருக்க போகிறார். எவ்வளவோ பேருடைய கண்ணீரை துளைத்தவர். ஒரு ஏழை குடும்பம், அவர்கள் வீடு வைத்து விட்டு அழுது கொண்டு வந்து மருத மரத்துக்கு கீழே இருந்து பெரிய சன்னியாசியாரிடத்திலே சொல்லிவிட்டு வன்னி பக்கமாக நாங்கள் போகிறோம் என்றார். நீ இன்றைக்கு போகிறாய், ஆனால் நாளைக்கு திரும்பி வருவாய் என்று சொன்னாரா. அப்போ அந்த வீட்டை அப்படியே அபகரித்தவர் 12 மணி பூசைக்கு அவருடைய மனைவி வந்த போது, உன்னுடைய கணவன் எல்லாரையும் குடியெழுப்புகிற வேலை செய்கிறான், குடி இருத்துற வேலையை அவனை செய்ய சொல்லி குடியெழுப்புகிற வேலையை செய்ய சொன்னார். டாக்டர் பாலா அவருடைய அவருடைய தந்தையார் கந்தையான்னு இதை எழுத சொல்லுவார்கள். குடியெழுப்புகிற வேலையை செய்யாதே, குடி இருத்துகிற வேலையை செய்யறது சன்னியாசியார் சொன்னார். ஒரு 4-5 நாளாலே அந்த குடிகளை எல்லாம் எழுப்பி அவர் உண்ண முடியாமல் துன்பப்படுகின்ற போது அவருடைய மனைவி வந்து மருத மரத்துக்கு கீழே பெரிய சன்னியாசியாரை காப்பாற்றுங்கள் காப்பாற்று. இதிலே முன்னுக்கு அடுப்பு வச்சு ஒரு கிடாரம் சோறு காட்சி எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கிறாராம். இவ்வளவோ பிச்சைக்காரர் போன்றவர்களுக்கு சோறு கொடுக்க இன்னொரு பாயிலே இந்த நோயாளி தண்ணி வெண்ணி இல்லாமல் நீங்கி போயிருக்கிற நோயாளியை கிடத்தி இருந்தார். இன்னொரு கிடாரம் அடுப்பு மூட்டுறாராம். அடுப்பு மூட்டின உடனே அந்த கிடாரத்துக்கு முன்னாலே தூக்கும் கூட உரிமைக்காரர் என்று இந்த வயிறெல்லாம் நீங்கி போய் உயிர் போகிற நிலையில இருக்கிறவரே அந்த கிடாரத்துக்கு மேலே அந்த வெக்கையிலே தூக்கி பிடிக்கும் போன்ற உடனே அவருடைய தேகத்திலே இருந்து அப்படியே நீர் ஓட தொடங்கியதான். நிறைய அடுப்புல விறகு வையம் கூடாது, என்னடா உயிரோடையே இவர் எரிக்க போகிறார் என்று நினைத்தார்களாம். கொஞ்ச நேரத்தாலே எத்தனையோ நாள் பேசாத அந்த உடம்பில் இருந்து என்னை காப்பாற்றுங்கோ சுவாமி, என்னை காப்பாற்றும்போது சன்னியாசியாரை பார்த்து தூக்கி கொண்டிருக்கிற அந்த தேகம் அந்த உடம்பு அழத் துவங்கியதாம். இனி இவனுக்கு ஒன்றும் இல்லை, கீழே விடுங்கூடாது, போடா போய் முருகனை மன்றாடா, குடி எழுப்பின எல்லாரையும் கொண்டு வந்து அவருடைய காணிகளை குடி இருத்தடா, முருகன் அள்ளி தருவானடா என்று சொன்னார். அதனாலே இந்த சித்தர் இந்த மகா ஞானியினுடைய வார்த்தை ஒற்றை குடிசையிலே இருந்தாலும் யாரையும் குடி எழுப்பாதே என்று சொல்லி அந்த காலத்திலே ஏழைகளுக்கு பல பேர் குடியெழுப்பாமல் என்ன வறுமையில இருந்தாலும் அப்படி எல்லாம் காப்பாற்றியதற்கு காரணமே பெரிய சன்னியாசியார். இந்த பெரிய சன்னியாசியார் பல ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்தவர், பல செல்வந்தர்களை தர்மம் செய்ய வைத்தவர், இந்த பேசா பொருளை வைத்து பேச வைக்கின்ற திருமஞ்சத்தை உருவாக்கியவர். எனவே இந்த மகானை பற்றி எவ்வளவோ
வாய்மொழி கதைகள் இருக்கிறது. பல அறிஞர்கள் எழுதினார்கள். இன்றைக்கும் செவி வழியாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மகான் இறைவில் கந்தசுவாமி கோயில் வாசலில் இருந்து இந்த எதிர்கால சந்ததி இந்த மகானுடைய செய்திகளை, இவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கேட்டு கேட்டு அறிய வேண்டும், படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த மகானுக்கு பூச்சாத்துங்கள், கையெடுத்து கும்பிடுங்கள். ஞானிகள் இறப்பதில்லை. தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி முன்னை வினையில் முடிச்சு அவிழ்ப்பான், பின்னை வினையை பிடித்து பிசைவான், சென்னியில் வைத்து சிவனை நினைப்பான் என்று திருமூல திருமந்திரத்திலே ஞானிக்கு இலக்கணம் சொன்னார். எனவே தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி முன்னை வினையில் முடிச்சு அவிழ்ப்பவர். யார் வினைகள் செய்தாலும், யார் பாவம் செய்தாலும் அந்த பாவ வினைகளை எல்லாம் அவிழ்த்து கொட்டடா என்று சொல்லுகின்றவர்கள் ஞானிகள். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி முன்னை வினையில் முடிச்சு அவிழ்ப்பான், பின்னை வினையை பிடித்து பிசைவான். இனிமேல் நாங்கள் பாவம் செய்யாமலும் காப்பாற்றக்கூடியவர்கள் ஞானிகள். பின்னை வினையை பிடித்து பிசைவான், சென்னியில் வைத்து சிவனை நினைப்பான். இந்த உலகம் நல்லா இருக்க வேண்டும் என்று ஞானிகள் கும்பிடுவார்களா? நாங்கள் மனிதர்கள், நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று கும்பிடுவோம். ஞானிகளுக்கு வேலை என்னவென்றால் ஊர் நல்லா இருக்க வேண்டும், உலகம் நல்லா இருக்க வேண்டும், எல்லாருக்கும் சோறு கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் தான் ஞானிகள். மகாகவி பாரதியார் எல்லா கடவுளையும் பாடினார். புதுவை மாநிலத்திலே அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். ஒரு தோற்றத்தோடு, ஒரு ஞான தோற்றத்தோடு ஒருவர் நடந்து போய் கொண்டிருந்தார். தன்பாட்டிலே கதைத்துக் கொண்டு மகாகவி பாரதியார் கலைத்துக் கொண்டு போனார். போட்டுடுங்க கண்டா